தமிழகம் முழுவதும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற தொழுகைக்கு பின்னர் முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நபிகள் நாயகம் அருளிய ஐம்பெரும் கடமைகளுள் நோன்பிருப்பது ஒன்று. இதை பின்பற்றும் விதமாக ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பிருந்து பசியை உணர்ந்து ஏழைகளுக்கு உதவி புரிந்து கடமையையும் நிறைவேற்றும் தினமாக ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஷவ்வால் என்னும் முதல் பிறை தெரிந்ததை அடுத்து செவ்வாயன்று தமிழகத்தில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. பண்டிகையை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் நடைபெற்ற தொழுகைக்கு பின்னர் முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ். ஒவ்வொரு வருடமும் ரம்ஜான் பண்டிகை பிறை பார்த்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது. 30 நாள் நோன்பு இருக்க வேண்டும். இந்த நோம்புடைய இது முக்கியமான கருத்து என்ன என்றால், இது வெறும் சாப்பிடாம இருக்கிறது இல்லை. அதாவது ஏழை மக்களுடைய சாப்பாடு கடைகள்லாம் எப்படி இருப்பாங்க, அது எப்படி நாங்கள் தயார் பண்ணோம், இது ஒரு ப்ராக்டிக்கலாக இது நாங்கள் ஒரு மாதம் தயார் செஞ்சுட்டு இயர் முழுவதும் முழுவதும் நாம் இந்த மாதிரி இது எல்லாருக்கும் கருத்துக்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் அதிகமாக அளவுக்கு இது கொடுக்கணும், தானம் கொடுக்கணும். ரமலான் பண்டிகையை ஒட்டி உறவினர்களுடன் விருந்துகளில் கலந்து கொண்டு இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதேபோன்று திருச்சியில் உள்ள உழவர் சந்தை சையத் முர்சா பள்ளி ஒத்தக்கடை மைதானத்திலும் சிறப்பு தொழுகை நடந்தது. முஸ்லிம்களின் பெருநாள் பண்டிகையில் ஒன்றான ரம்ஜான் பெருநாள் பண்டிகை உலகம் முழுவதும் முஸ்லிம்களால் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லிம்களும் மற்ற சகோதரர்களும் சகோதரர்களாக அனைவரும் ஒரே சகோதரர்களாக வாழ வேண்டும். அந்த சூழ்நிலையை, அந்த உறுதியை இந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மதுரையில் உள்ள காஜிமார் பள்ளி வாசலில் நடைபெற்ற தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்தனர்.